என்னக்கா செய்ய போகிற? பிள்ளையாருக்கு கொலக்கட்டை செய்ய போகிறேன்னு சொல்லி. சரி. அதுக்கு முக்காப்படி அரிசி ஆட்டி மாவாட்டுற மாதிரி ரேஷன் அரிசியை மட்டும் ஆட்டி இது மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கணும். கெட்டியாக வர மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு வர மாதிரி கிண்டி எடுத்துக்கணும். கொலக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒன்று துருவி எடுத்துக்கலாம். வதக்கின மாவை எடுத்து இது மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஒரு தட்டில் போட்டு அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். கால் கிலோ வெள்ளத்தை இப்படி நைஸாக நறுக்கிக்கலாம். நறுக்கிக்கலாமா? நறுக்கிக்கலாம்ண்ணா. நறுக்கிக்கலாம். எள்ளை வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 100 கிராம் வெல்லம். எள்ளு வாய் வளருது. என்ன பார்த்ததோ சொல்லு. பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காயை போட்டுக்கலாம். எள்ளு வறுத்து அரைச்சதை அதில் போட்டுக்கலாம். வெள்ளை நல்லா நைஸாக நீக்கி விட்டுட்டு கிண்டிக்கலாம். உப்பு போடையம்மா. உப்பு மாவுக்கு போட்டிருக்குப்பா, அதே சரியாக போயிடும். மாவு அரிசி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு மாவுக்கு தகுந்த உப்பு போட்டு கிளறி வச்சு அதே சரியாக போடும். கொழுக்கட்டை இது மாதிரி பண்ணிக்கலாம். மாவை இது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி இல்லாமல் புதிச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டி தண்ணி ஊற்றி இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டி தூக்கி வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம்.